சங்கீதம் 57 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசித்தோம். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபிகள்ல போய் அவன் ஒளிந்து கொண்டு இருக்கும் போது கர்த்தரை நோக்கி பண்ணுகிறதான ஒரு ஜெபமாக இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். நாமும் கூட அநேக வேளைகள்ல என்ன பண்றோம், சில மனிதர்கள் நம்ம நெருக்கும் போதும் பல ஆபத்துகள் வரும்போதும் நாமளும் என்ன பண்ணணும்னா கர்த்தரை நோக்கி இந்த தாவீதை போல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெபிக்கணும். முதலாவது இந்த சங்கீதத்துக்கு நான் என்ன தலைப்பு வச்சேன் அப்படின்னா, நமக்கு ஆபத்து வரும் பொழுது கர்த்தருடைய சட்டைகளின் கீழே வந்து நம்ம என்ன பண்ணணும், அடையணும். நம்ம அநேக நேரங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு பலவிதமான சோதனைகளும் பலவிதமான துக்கங்களும் வரும்போது நம்ம மனிதர்களை நோக்கி, மனிதன் எனக்கு எதையாவது செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்ம மனிதர்களை தேடி ஓடி போகிறோம். ஆனாங்க தாவீது பாருங்க எவ்வளவு ஒரு அருமையா சொல்றாரு பாருங்க, எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி 2 முறை தேவனை நோக்கி என்ன பண்றாருன்னா விண்ணப்பம் செய்கிறார். ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஒரு ஜெபிக்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று இங்க தாவீது ஜெபிக்கிறத பார்க்கிறோம். நமக்கு ஒரு ஆபத்தோ அல்லது ஒரு தேவையோ கடந்து வரும் பொழுது நம்ம அநேக நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்றது கிடையாது. அதற்கு பதிலா என்ன பண்றோம்னா மனிதர்களை தேடி ஓடுகிறோம். எனக்கு நன்மை மனிதர்களிடத்திலிருந்து கடந்து வரும் என்று சொல்லி நம்ம மனிதர்களை நோக்கி ஓடுகிறோம். ஆனா இந்த தாவீதை போல நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா கர்த்தரை நோக்கி முறையிடணும். விக்கினங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபத்துகள், பலவிதமான ஆபத்துகளும் வேதனைகளும் கடந்து வரும் பொழுது கர்த்தருடைய சட்டைகளின் கீழே நீங்க என்ன பண்ணுங்கன்னா அடைக்கலம் புகுந்து. ஒரு கோழி குஞ்சு எப்படி வந்து ஒரு ஆபத்து வரும் பொழுது ஒரு தாயோட சட்டையின் கீழே போய் என்ன பண்ணணும்னா அது மறைந்து கொள்ளும். ஒரு பருந்தோ அல்லது வேற ஏதாவது மிருகங்கள் அந்த கோழி குஞ்சை போய் வந்து பறிக்கும் போது அந்த கோழி குஞ்செல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்னா அந்த தாயோட சட்டையின் கீழே போய் மறைந்து கொள்ளுமா. அதே போல நம்ம சங்கீதம் 91 நம்ம வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று பார்க்கிறோம். ஏசாயால பார்க்கிறோம் அல்லவா, பறந்து காக்கிற பட்சியை போல நம்மளை பாதுகாக்கிற தேவனா ஆண்டவர். இந்த நாளில் உங்களுக்கு வரக்கூடியதான எந்த ஒரு ஆபத்துகளில் நின்றும் ஆண்டவர் எப்படின்னா பறந்து காக்கிற பச்சையை போல உங்களை பாதுகாப்பார். அந்த ஆபத்து நமக்கு நேரிடாதபடிக்கு கர்த்தருடைய சட்டைகளின் கீழே நம்மளை ஆண்டவர் மூடி மறைத்துக் கொள்ளுவாராம். இதை கேட்கிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன ஆபத்துகள், எவ்வளவு சோதனைகள், எப்பேற்பட்ட போராட்டங்கள் கடந்து வந்தாலும் நீங்கள் ஒருபோதும் மனிதர்களை தேடி மனிதர்களுடைய நிழலை தேடி நீங்க ஓடாதீங்க. அதற்கு பதிலா ஆண்டவரே நீங்க தான் என் நிழல் என்று சொல்லி அவருடைய சட்டைகளின் கீழே நீங்க கடந்து வரும் பொழுது அவர் எல்லா ஆபத்துகளையும் அவர் தாங்கிக் கொள்ளுவார். நமக்கு எந்த ஒரு ஆபத்து வராதபடிக்கு கர்த்தருடைய சட்டைகளின் நிழல் நமக்கு மறைவாக இருக்கிறது. எப்படி நம்ம ஒரு வெயிலான நேரத்துல நம்ம கடந்து போகும் பொழுது ஒரு மரத்தின் நிழல் நமக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பா ஒரு ஆறுதலா இருக்கிறதோ, அதே போல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தான் நிழல், அவர் தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த சட்டையின் கீழே நீங்க மூடி மறைத்துக் கொள்ளும் போது எல்லா தீமைகளுக்கும் ஆண்டவர் உங்களோட விலைக்கு பாதுகாப்பார். இது தாவீது பாருங்க, ஒரு கெபிகள்ல இருந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அவர் ஜெபித்திருப்பார் பாருங்க. ஆனா நமக்கு நல்ல ஆண்டவர் வீடு கொடுத்திருக்கிறார், நல்ல எல்லா வசதியும் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம கெஞ்சுகிறோமா, ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோமா அப்படின்னா இல்ல. தாவீதை போல நமக்கும் நெருக்கங்களும் பலவிதமான சோதனைகளும் கடந்து வரும் பொழுது நீங்க ஆண்டவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை எனக்கு நீங்க தான் என்று சொல்லி அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளும் பொழுது நமக்கு வரக்கூடியதான எல்லா ஆபத்துகளில் நின்றும் ஆண்டவர் நம்மளை விலைக்கு பாதுகாப்பார். இரண்டாவதாக பார்க்கிறோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். சங்கீதம் 138:8 பார்க்கிறோம் அல்லவா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நமக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் சரி, இந்த வார்த்தையை சொல்லுங்க, தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லா துக்கங்களும் இந்த வசனத்து மூலமா நம்ம மறைந்து போகும். ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். மனிதர்கள்ட்ட போய் நம்ம உதவிகளை நாடும் பொழுது பல நேரங்கள் நமக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் செபித்து, ஆண்டவரே எனக்காக நீங்க யாவையும் செய்து முடிங்க என்று சொல்லி தாவீதை போல நீங்க செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் யாவையும் செய்து முடிப்பார். இங்க நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். சத்துருக்கள் தாவீதுக்கு விரோதமாய் சிங்கம் போல கடந்து வருகிறார்கள் என்று சொல்லி கீழே இருக்கிற வசனத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே நான் கிடக்கிறேன்
என்று இங்க தாவீது புலம்புகிறதை பார்க்கிறோம். இது மாதிரிதான் நிறைய நேரங்கள்ல சிங்கங்களின் மத்தியில தான் நம்ம வாழுகிறோம். உடனே நீங்க நினைக்காதீங்க என்ன காட்டு சிங்கம் போல நமக்கு எதிரா வர்றாங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். மனிதர்கள் சிங்கங்களை போல நம்மளை என்ன பண்றலாம், எப்படா பீறி போடுவான், எப்ப பீறி போடலாம்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டு இருக்கலாம். அது நம்முடைய வேலை ஸ்தலத்திலேயா இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பங்களின் மத்தியிலேயா இருக்கலாம். ஆனா ஒருபோது நீங்க சோர்ந்து போகாதீங்க. தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே நான் கிடக்கிறேன் என்று சொல்லி தாவீது புலம்புகிறார். தீயை இறைக்கிற அப்படின்னா தன்னுடைய வார்த்தையினால நம்மளை காயப்படுத்துகிற மனிதர்கள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். எந்த ஒரு தீமையும் நமக்கு ஒருபோதும் வராமல் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். நம்மளை சுற்றிலும் எத்தனையோ சத்துருக்கள் நம்மளுக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் எதற்கும் நீங்கள் பயப்படாமல் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டு எனக்கு நீங்க தான் ஆண்டவரை அடைக்கலம் புகலிடம் என்று சொல்லி அவரை நீங்கள் உங்க நாவினால துதிக்கும் பொழுது நம்ம வரக்கூடிய எல்லா ஆபத்துகளில் நின்றும் எல்லா சோதனைகளில் நின்றும் ஆண்டவர் நம்மளை விலைக்கு பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அது கீழே இருக்கிற ஒவ்வொரு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் எனக்கு கடந்து வந்தாலும் ஆண்டவரே நான் உங்களை துதிக்கிறது மாத்திரம் மறந்து போக மாட்டேன். ஆண்டவரே உங்களை அனுதினமும் நான் துதிப்பேன், அதிகாலையில் விழித்து கொண்டு நான் துதிப்பேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். நமக்கு பல போராட்டங்கள் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஆண்டவரை தேடவே மாட்டோம், ஆண்டவரை துதிக்கவே மாட்டோம். என்ன எனக்கு இப்படி சோதனைகள் கடந்து வருது ஆண்டவரே, நான் உங்களை துதிக்க மாட்டேன், உங்க வேதத்தை வாசிக்க மாட்டேன், நான் சபைக்கு கடந்து போக மாட்டேன்னு சொல்லி பல நேரங்களை நினைப்போம். ஆனா தாவீது ராஜா பாருங்க, எனக்கு எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தாலும் உங்களை தேடுறதுல நான் என்ன பண்ண மாட்டேன், குறையவே மாட்டேன் ஆண்டவரே, அதிகாலையில் எழுந்து நான் துதிப்பேன் என்று சொல்லி தாவீது இங்கு பொருத்தனையை ஏறெடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய இருதயம் எப்போதும் தேவனை துதிக்க என்ன பண்ணணும்னா ஆயத்தமாய் இருக்கணும். 7வது வசனத்துல பார்க்கிறோம், என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று பார்க்கிறோம். இந்த இருதயங்கள்ல ஆண்டவர் அதிகமா துதித்து ஆண்டவர் அதிகமா நம்ம என்ன பண்ணணும்னா பாடி ஆண்டவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணணும். அநேக சோதனைகளும் அநேக வேதனைகளும் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் அதன் மத்தியில நீங்க என்ன பண்ணணும்னா தாவீதை போல கர்த்தரை நம்ம பாடி என்ன பண்ணணும்னா ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும், துதிக்கணும். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்து எல்லா விதமான நெருக்கங்களையும் கர்த்தர் மாற்றி நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஜெயத்தையும் நல்ல ஒரு வெற்றியும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த வசனங்கள் மூலமாக தேவன் நம்மளோடு பேசி இருக்கிறார். உங்களுக்கு ஆபத்துகள் வரும் பொழுது நீங்க யாரையும் தேடி ஓடாதீங்க. கர்த்தருடைய அந்த சட்டையின் கீழே நீங்க புகுந்து கொள்ளும் பொழுது, அடைக்கலம் தேடும் பொழுது நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் தேவன் நம்மளை பாதுகாத்து இந்த வாரம் முழுதுமாய் நம்ம செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்து நம்மளை ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்துவார். இந்த வசனங்களின் மூலமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.